Flutter tutorial in Tamil இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம வந்து 6வது பதிவுல இருக்கோம். 6வது பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஒரு ஐகான் which means இந்த ஆப் டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, ஆப் பார்ல இந்த டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு ஐகானும் இந்த எண்ட்ல நமக்கு 1 or 2 ஐகான்ஸ் which means ஒரு சர்ச் ஐகானோ இல்லாட்டி மோர் ஆப்ஷன் கிளிக் பண்றதுக்கு 3 டாட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஐகானை நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கடைசியாக நம்ம பண்ணியிருந்த அப்ளிகேஷன். கீழே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணி ஐகானுக்கு வந்து ஒயிட் கலராக மாற்றிருந்தோம். ஆக்டிவ் ஐகானுக்கு, இன்ஆக்டிவ் ஐகானுக்கு வந்து க்ரீன் ஆக்சென்ட்ல நம்ம வச்சிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆப் டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு ஐகானும் இங்கேயும் ஒரு சில ஐகான்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணணும், இது ஆக்சுவலாக ஆப் பார். ஸோ இந்த ஸ்காஃபோல்டோட ஆப் பார்க்குள்ளார நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டிலுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லீடிங் ப்ராப்பர்ட்டி which means இந்த ஆர்குமெண்ட் நம்ம வந்து இதில் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ லீடிங்குள்ளார நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஐகான் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐகான் பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐகான் பட்டன் நான் யூஸ் பண்றேன். அதுக்கு ஆன் ப்ரெஸ் ஈவெண்ட்டை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஆன் ப்ரெஸ்ட். ஓகே, ஸோ மெத்தட் ஓப்பன் க்ளோஸ் அட் த சேம் டைம் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். உள்ளார மெத்தட் வந்து நம்ம அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெறும் ஐகான் மட்டும் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐகான் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணி அதுக்குள்ளார நான் ஐகான் விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஐகான் விட்ஜெட். ஸோ ஐகான் விட்ஜெட்டுக்குள்ளார வந்து ஐகானுக்கான நேம் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ ஐகான்ஸ் டாட் ஹோம். ஓகே, ஸோ ஐகான் டாட் ஹோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹோம் ஐகான்ஸ்க்காக நான் என்ன கொடுத்துருக்கேன், லீடிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறேன், டைட்டிலுக்கு கீழே வந்து ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதில் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ஐகான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ளார நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஐகான் பட்டன் நான் அகைன் யூஸ் பண்றேன். ஐகான் பட்டன். ஸோ ஐகான் பட்டன்ல ஆன் ப்ரெஸ்ட். இப்போ ஆன் ப்ரெஸ்ட்கான மெத்தட் நான் கொடுக்கல, அதனால எம்டி மெத்தட் அண்ட் ஓப்பன் கர்லி க்ளோஸ் கர்லி. ஸோ இந்த ஐகான் ப்ராப்பர்ட்டிக்குள்ளார ஐகான் விட்ஜெட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். ஐகான். ஸோ அதுக்குள்ளார ஐகான் நேமை பாஸ் பண்ணிக்கலாம். ஐகான் டாட் சர்ச் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு எண்ட்ல வந்து சர்ச்சும் ஃப்ரண்ட்ல ஹோமும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம்ஸ் வந்து நான் இதை இன்னொரு திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன் அந்த லைன்ல வச்சுட்டு. ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செகண்ட் லைன் காப்பி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்றேன் அப்படின்னா, சர்ச்க்கு பதிலாக மோர் வேர்ட்ஸ் which means அந்த மோர் ஆப்ஷன் வந்து வெர்டிக்கலா இருக்கிற ஆப்ஷன் எனக்கு வேணும்னு அதோட ஐகானோட நேமை கால் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே 2 ஐகான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது எங்க ஆஃப்டர் டைட்டில் இங்கே 2 ஐகான் வரணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஐகான் லீடிங், அது எங்க ஆப் டைட்டிலுக்கு முன்னாடி. ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, ஸோ எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் எனக்கு ஹோம் ஐகான் முன்னாடியும், ஸோ அதுக்கு அடுத்து வந்து சர்ச்சும் அண்ட் மோர். ஸோ இப்போ இந்த மோரை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வர மாதிரி நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சர்ச்சை கிளிக் பண்ணால் இங்கே வந்து இந்த டைட்டில் பாருக்கு பதிலாக இங்கே ஒரு சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸ் வர மாதிரி நாம் வந்து இதுக்கு அடுத்து ஒவ்வொரு வீடியோ சீரீஸாக பார்க்குறப்ப நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியாக எனேபிள் பண்ணிட்டு இதை வந்து கம்ப்ளீட் ஒரு அப்ளிகேஷனாகவே நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இது என்ன அப்ளிகேஷனாக ரெடி ஆக போகுதுங்கிறது எனக்கே தெரியல. ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸையுமே வந்து நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வருவோம். இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த ஆப் எதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட ஒரிஜினல் கண்டென்ட்டை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்ணி நாம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஹோம் ஐகானும் கிரியேட் ஆயிடுச்சு, சர்ச் ஐகானும் கிரியேட் ஆயிடுச்சு, ஒன் மோர் ஐகானும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அட் த சேம் டைம்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஆப் டெவலப்மெண்ட் கத்துக்கணும்னு விருப்பப்படுறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் லேர்ன் பண்ண நினைக்கிறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. எதுவும் கமெண்ட்ஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும், எதுவும் கொஸ்டின்ஸ் கொரிஸ் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நான் பாஸ் பண்றேன். தேங்க்யூ.